அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பாஸ்கா காலம் 4வது வாரத்துல வியாழக்கிழமையில் நாம் ஆண்டவரோடு இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மைய செய்தி என்னன்னா, யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 16 20 வரை உள்ள இறைவசனங்கள். இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவிய பிறகு ஒரு சிறந்த செம்மையான மெய்மையான ஒரு செயலை அந்த சீடர்களுக்கு எடுத்து சொல்றாரு. என்ன செயல்? நீங்கள் நான் உன்னுடைய பாதங்களை கழுவியது போல நீங்களும் அடுத்தவருடைய பாதங்களை கழுவுங்கள்னு ஒரு செய்தியை சொல்கிறார். இது எதற்காக சொல்லணும்? ஆண்டவர் இயேசு செய்த ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு உன்னதமான நோக்கம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கின்றது. ஆயிரம் அர்த்தங்கள் அவர் செய்த ஒரு செயலில் அடங்கி இருக்கிறது. அப்படின்னா அவர் சொல்றாரு, நீங்கள் தாழ்ச்சியினுடைய உருவமாக இருங்கள், நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதை நாம புரிந்து கொள்வது மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை நாம வாழ்வாக்கணும், பணிவிடை செய்யணும். தாழ்ச்சி, பணிவிடை, நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, நாம நம்மோடு இருப்பவர்களை அரவணைத்துக் கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், மன்னிக்கிறோம், நேசிக்கிறோம். அவங்க நமக்கு எதிராக எப்படிப்பட்ட செயல்கள் செஞ்சாலுமே நாம அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற மன பக்குவம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு இயேசு சொல்றாரு, என்னை ஏற்றுக்கொள்பவன் என் தந்தையை ஏற்றுக்கொள்கிறான். அன்புக்குரியவர்களே, அப்படின்னா நாம அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்தவர்களை நேசிக்கின்ற பொழுது இயேசுவை நேசிக்கின்றோம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் எந்த நிலையில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறார், நேசிக்கின்றார். அப்படின்னா நாம் நமக்கு எதிராக தீமை செய்தவர்களை இந்த நாளில் நேசிக்கணும், ஆசீர்வதிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். எல்லாவற்றுக்கு மேலாக அவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. இந்த நாளில் அடுத்தவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களை குறை நிறைகளை தாண்டி அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனபக்குவத்தை இந்த நாளில் நாம் ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் தமிழ் பைபிள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேர் ஆதரவை எங்களுக்கு கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.